பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த அதிமுக பாஜக கூட்டணி துளிர்விட்ட 2 மாசத்துல திரும்பவும் மோதலை சந்திச்சிருக்கு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான்னு பாஜக காரங்க சொல்ல, இல்ல அதிமுக ஆட்சிதான்னு அதிமுக காரங்க சொல்ல, இந்த பிரச்சனையே இன்னும் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்து முன்னணி நடத்தின முருகர் மாநாட்டுல பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்தி வீடியோ வெளியிட்டதாகவும் அதை அதிமுக கண்டுக்கலன்னு சொல்லப்படுற விஷயம் அடுத்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. ஏற்கனவே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தவறா பேசினதுனால பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருந்தது அதிமுக. இப்போ அதே பாஜகவும் இந்து முன்னணியும் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தினதுக்கு எடப்பாடி பழனிசாமி மூச்சே விடல. அண்ணாவை இழிவுபடுத்தினதுக்கு அண்ணா பெயர் கொண்ட கட்சிக்காரங்க பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதிமுக கொடிக்கு நடுவுல இருக்கிற அண்ணாவை தூக்கிட்டு அமித்ஷாவை வச்சுக்கலாம்னு எதிர்கட்சிக்காரங்க கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. முருகர் மாநாட்டு விஷயத்துல தான் பேசினா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துடும்னு யோசிச்சு ஆர்பி உதயகுமார் மூலமாவும் ஐடிவி மூலமாவும் பாஜகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது உண்மையான கண்டனமா வெறும் கண் துடைப்பா அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். முருகர் மாநாட்டை பத்தி யாரும் பாஜக காரங்க கிட்ட நேரடியா பேசக்கூடாது. மாநாட்டு விஷயங்களை மறக்கடிக்கிறதுக்கு ஆன்டி டிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கே இப்படியான விஷயங்களை செய்யுங்க. கூட்டணி பத்தியும் தொகுதி பங்கீடு பத்தியும் நான் பாத்துக்கிறேன்னு முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காராம் எடப்பாடி. அவரு முழுக்க தேர்தலை மட்டுமே குறி வச்சு காய் நகர்த்துறதாகவும் அதுக்கு நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் எடப்பாடி அதை கண்டுக்க தயாரா இல்லைன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஒருவேளை எடப்பாடி கருத்து சொன்னா என்ன சொல்வாருன்னு உங்க கற்பனையை கமெண்ட்ல சொல்லுங்க.